ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து சில முக்கிய தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரேஷன் ஷாப்பில் கிட்டத்தட்ட ஒரு 18 மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்தாச்சு. மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க அது குறித்து நமக்கு ஒரு அதிகாரிகள் அப்டேட்லேருந்து ஒரு ஆடியோ அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆடியோ அப்டேட்லுடைய மிக முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட போகிறாங்க, ரிசல்ட் வெளியீட்டில் பலதரப்பட்ட குழப்பங்கள் நீடிக்குது, அதை குறித்து இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு வழியாக இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 மாவட்டங்களுடைய ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக மாவட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் மாவட்டத்திற்கு ரிசல்ட் அப்டேட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எந்த விதமான பெரிய அப்டேட்டும் கிடையாது. ஒரு 5 மாவட்டங்களுக்கு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்டேட் கிடையாது. நேற்று எந்த விதமான அப்டேட்டும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சில அப்டேட் கொடுக்கல அப்படின்ட்டு செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்களில் மீதி இருக்கிற அனைத்து மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு சில அதிரடியான தகவல்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. அதிகாரிகள் தரப்புலேருந்து நமக்கு வந்து ஆடியோ அப்டேட்டையும் நமக்கு தினசரி வழங்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதிகாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் எல்லா ரிசல்ட்டையும் முடித்து எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு அனுப்பியாச்சு. ஸோ அங்கே எப்போ வேணாலும் ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 தினங்களில் தமிழகம் முழுவதுமே இருக்கிற மீதி இருக்கிற ஒரு 17 மாவட்டங்களுடைய ரிசல்ட் 19 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ வந்து தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வெளியாகிருக்கு. சில ரேஷன் கார்டு தேர்வர்கள் ஒரு சூப்பரான அப்டேட் தான். ரிசல்ட் அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ போன வாரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஒரு 12 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க. இப்போ ஒரு 6 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிட்டு மொத்தம் 18 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நமக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துடைய ரிசல்ட்டும் நமக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மீதி இருக்கிற மாவட்டத்துடைய இன்னும் கொஞ்சம் மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் இன்று இல்லைனா நாளை வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டில் அடுத்த மாவட்டம் எந்த மாவட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவை, சேலம், தருமபுரி மற்றும் நாமக்கல் இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை இன்னும் சில மணி துளிகளில் நம்ம அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது. விருதாச்சலம், நாமக்கல், திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் விரைவில் நாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ அனைவருக்குமே இந்த ரிசல்ட் பற்றின ஒரு அப்டேட்டு தான் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ரிசல்ட்டுக்கு உண்டான நேரத்தை நெருங்கியாச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் ஷாப்பில் இப்போ விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை ஏன் குறைந்த அளவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு ஒரு அதிகாரிகள் தரப்புலேருந்து நமக்கு கூறிய ஒரு சில தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊழியர் வந்து 5லேருந்து 6 கடையை பார்க்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஊழியர்களுக்கு நாங்கள் வந்து பதவி உயர்வை இன்னும் சரியான முறையில் வழங்கலை. ஸோ அதனால் மட்டும்தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மியான வேக்கன்சிஸை எடுக்கிறோம் அப்படின்றது அவங்க தரப்பு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த ஆண்டு நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவோம். ஜனவரி இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் 2025 மற்றும் 26 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அடுத்த ஆண்டுகளில் இதை படிப்படியாக நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நல்லா ஸ்கோர் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் மேலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இரண்டாவது தேர்வு பட்டியலை இன்னும் சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டுமே அது நடைமுறையில் இருக்கும். ஏன்னா அந்த மாவட்டங்களில் ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கிறதுனால 2ஆம் தேர்வு பட்டியலை வெளியிட போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பெயர்கள் இருக்கும் அப்படின்றத நம்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மக்களே, ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் மீதி இருக்கிற தமிழகம் முழுவதும் மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட் அப்டேட்டு வர காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் ஷாப்பில் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் எப்போ வெளியிடப்பட்டாலும் அது உடனுக்குடன் நம்ம சேனலில் உங்களுக்காக ஒளிபரப்பப்படுங்க. இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிடக்க போகிறாங்க, இது குறித்து சில முக்கிய தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரேஷன் ஷாப்பில் கிட்டத்தட்ட ஒரு 18 மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்தாச்சு. மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க அது குறித்து நமக்கு ஒரு அதிகாரிகள் அப்டேட்லேருந்து ஒரு ஆடியோ அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆடியோ அப்டேட்லுடைய மிக முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட போகிறாங்க, ரிசல்ட் வெளியீட்டில் பலதரப்பட்ட குழப்பங்கள் நீடிக்குது, அதை குறித்து இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு வழியாக இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 மாவட்டங்களுடைய ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக மாவட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் மாவட்டத்திற்கு ரிசல்ட் அப்டேட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எந்த விதமான பெரிய அப்டேட்டும் கிடையாது. ஒரு 5 மாவட்டங்களுக்கு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்டேட் கிடையாது, நேற்று எந்த விதமான அப்டேட்டும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சில அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்களில் மீதி இருக்கிற அனைத்து மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு சில அதிரடியான தகவல்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. அதிகாரிகள் தரப்புலேருந்து நமக்கு வந்து ஆடியோ அப்டேட்டையும் நமக்கு தினசரி வழங்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதிகாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் எல்லா ரிசல்ட்டையும் முடித்து எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு அனுப்பியாச்சு. ஸோ அங்கே எப்போ வேணாலும் ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 தினங்களில் தமிழகம் முழுவதுமே இருக்கிற மீதி இருக்கிற ஒரு 17 மாவட்டங்களுடைய ரிசல்ட் 19 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ வந்து தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வெளியாகிருக்கு. சில ரேஷன் கார்டு தேர்வர்கள் ஒரு சூப்பரான அப்டேட் தான். ரிசல்ட் அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ போன வாரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஒரு 12 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க. இப்போ ஒரு 6 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிட்டு மொத்தம் 18 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நமக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துடைய ரிசல்ட்டும் நமக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மீதி இருக்கிற மாவட்டத்துடைய இன்னும் கொஞ்சம் மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் இன்று இல்லைனா நாளை வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டில் அடுத்த மாவட்டம் எந்த மாவட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவை, சேலம், தருமபுரி மற்றும் நாமக்கல் இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை இன்னும் சில மணி துளிகளில் நம்ம அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது. விருதாச்சலம், நாமக்கல், திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் விரைவில் நாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ அனைவருக்குமே இந்த ரிசல்ட் பற்றின ஒரு அப்டேட்டு தான் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ரிசல்ட்டுக்கு உண்டான நேரத்தை நெருங்கியாச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் ஷாப்பில் இப்போ விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை ஏன் குறைந்த அளவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு ஒரு அதிகாரிகள் தரப்புலேருந்து நமக்கு கூறிய ஒரு சில தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊழியர் வந்து 5லேருந்து 6 கடையை பார்க்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஊழியர்களுக்கு நாங்கள் வந்து பதவி உயர்வை இன்னும் சரியான முறையில் வழங்கலை. ஸோ அதனால் மட்டும்தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மியான வேக்கன்சிஸை எடுக்கிறோம் அப்படின்றது அவங்க தரப்பு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த ஆண்டு நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவோம். ஜனவரி இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் 2025 மற்றும் 26 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அடுத்த ஆண்டுகளில் இதை படிப்படியாக நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நல்லா ஸ்கோர் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் மேலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இரண்டாவது தேர்வு பட்டியலை இன்னும் சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டுமே அது நடைமுறையில் இருக்கும். ஏன்னா அந்த மாவட்டங்களில் ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கிறதுனால 2ஆம் தேர்வு பட்டியலை வெளியிட போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பெயர்கள் இருக்கும் அப்படின்றத நம்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மக்களே, ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் மீதி இருக்கிற தமிழகம் முழுவதும் மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட் அப்டேட்டு வர காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் ஷாப்பில் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் எப்போ வெளியிடப்பட்டாலும் அது உடனுக்குடன் நம்ம சேனலில் உங்களுக்காக ஒளிபரப்பப்படுங்க. இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.